இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது என்னன்னா, மனி இன் த பேங்க் வின்னரா இருக்கிற ரெஸ்லர்ஸ் WWE சாம்பியன்ஷிப்புக்கான ஆப்பர்ச்சுனிட்டி குடுக்குறாங்களா? குடுக்கலையா? அது இல்லாம மனி இன் த பேங்க் அப்படிங்கிற ஒரு பேப்பரையோ யாரால கொண்டு வரப்பட்டது? இந்த பேப்பரையோ எதுக்கு WWE கொண்டுட்டு வந்தாங்க? அப்புட்ன்னு இன்னைக்கு வீடியோல நம்ம கிளீனா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா WWE மனி இன் த பேங்க் அப்படிங்கிற ஒரு பேப்பர் ரிவ்யூவை எதுக்கு நடத்துகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. அப்படி மனி இன் த பேங்க் பேப்பர் ரிவ்யூவை நடத்தி ஒரு ரெஸ்லரை மனி இன் த பேங்க் வின்னராக ஆக்குறாங்க. ஆனால் அந்த ரெஸ்லரை சாம்பியனாக ஆக்குறாங்களா அப்படின்னு கேட்டால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. இதை நான் எதுக்காக சொல்கிறேன்னா, மனி இன் த பேங்க் அப்படிங்கிற ஒரு பேப்பர் ரிவ்யூவை டபிள்யூக்கு கொண்டுட்டு வந்தது யாருன்னு கேட்டால் கிறிஸ் ஜெரிகோ. அதாவது WWE டீமில் இருக்கவங்க அதாவது கன்சல்ட் பண்ணுறப்ப அதாவது வாய்ப்பு கிடைக்காம இருக்கிற ரெஸ்லருக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இந்த பேப்பர் ரிவ்யூவை நம்மளோட கிறிஸ் ஜெரிகோவே கொண்டுட்டு வந்தார். அதாவது இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ நம்மளுடைய ரோமன் ரைன்ஸ் இருக்காரு. ஒரு நம்ம இப்போ ராக் இருக்கார். ரோமன் ரைன்ஸுக்கும் ராக்குக்கும் ஒரு மேட்ச் நடக்குதுன்னா, ஒரு WWE மேட்சோ இல்லை யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் மேட்சோ நடக்குதுன்னா, இதுக்கு கீழே இருக்க ஒரு ரெஸ்லர் இருக்காருன்னா அவர் நல்ல ஒரு டேலண்டான ரெஸ்லர் தான். அந்த ரெஸ்லருக்கு கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு கொடுக்கணும், அதாவது டைட்டிலுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் அப்படிங்கன்னா அந்த ஒரே காரணத்துக்காக தான் நம்மளுடைய WWE மனி இன் த பேங்க் அப்படின்னு ஒரு பேப்பரையே கொண்டுட்டு வந்தாங்க. இப்போ திடீர்னு போய் நான் ரோமன் ரைன்ஸ் கூட நான் மோதுறேன் அப்படின்னு சொன்னால் ரோமன் ரைன்ஸும் ஒத்துக்க மாட்டார், ஃபேன்ஸும் ஒத்துக்க மாட்டாங்க. இதே ஒரு மனி இன் த பேங்கை வின் பண்ணி அவர் கையில் ஒரு மனி இன் த பேங்க் இருந்து அந்த மனி இன் த பேங்கை நான் எங்கே வேணுமாலும் எப்போ வேணுமாலும் நான் கேஷ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னான்னா ஃபேன்ஸும் அதிகமாக ஏற்றுக்கோங்க. அதாவது இந்த ரெஸ்லர் டேலண்டான ரெஸ்லர் தான், இந்த மனி இன் த பேங்கை எப்போ கேஷ் இன் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு கியூரியாசிட்டி வரும். அதாவது எப்போ எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க. அதாவது இந்த மனி இன் த பேங்கை இப்போ கேஷ் பண்ணிடுவாரா இல்லை அப்போ கேஷ் பண்ணிடுவாரா அப்படின்னு இருப்பாங்க. ஆனால் டபிள்யூ இப்போ அந்த மனி இன் த பேங்க் அப்படிங்கிற ஒரு பேப்பர் ரிவ்யூ அது இருக்குதா அப்படின்னே தெரியல. அதை நடத்தினாலும் இந்த ரெஸ்லர்ஸ் எல்லாம் நம்ம சாம்பியன் ஆகணுமா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியிலே இருக்காங்க. ஏன்னா இப்போ ரோமன் ரைன்ஸ் சாம்பியனாக இருக்காருன்னா ரோமன் ரைன்ஸ் மட்டுமே தான் சாம்பியனாக இருக்கணும். அதே மாதிரி நம்மளோட செத்தரோன்ஸ் சாம்பியனாக இருக்காருன்னா அவர் மட்டுமே தான் சாம்பியனாக இருக்கணும். அந்த மனி இன் த பேங்க்கு இருந்த ஒரு மவுசு அப்படிங்கிறது சுத்தமாக இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் சுத்தமாக அது இல்லவே இல்லைன்னு சொல்லலாம். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மனி இன் த பேங்க் அப்படிங்கிற ஒரு பேப்பர் ரிவ்யூவை WWE நடத்தாமல் இருக்கிறது நல்லதுன்னே சொல்லலாம். இப்போ எப்படி ஹில் இன் எ செல்லு டிஎல்சி பேப்பர் ரிவ்யூ அதெல்லாம் எப்படி நடத்தாமல் இருக்காங்களோ WWE, அது மாதிரி மனி இன் த பேங்க் அப்படிங்கிற ஒரு பேப்பர் ரிவ்யூவை WWE நடத்தாமல் இருக்கலாம். அதுதான் ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த மனி இன் த பேங்க் அப்படிங்கிற ஒரு பேப்பர் ரிவ்யூ நடத்தி அதை ஒரு ரெஸ்லரை வின் பண்ண வச்சு அது சும்மாவே அந்த மனி இன் த பேங்கை வச்சுருந்து கடைசி வரைக்கும் அதை கேஷ் இன் பண்ணாமல் அந்த ஃபெயிலியர் பண்ணி அந்த மனி இன் த பேங்க் அப்படிங்கிற ஒரு ரெஸ்லருக்கான ஒரு மவுஸை குறைச்சிட்டு இருக்கிறதுக்கு அந்த பேப்பர் ரிவ்யூவை வைக்காமே இருக்கலாம். அதாவது பருத்தி கொட்டை குடோன்லேயே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரியே அந்த மனி இன் த பேங்க் அப்படிங்கிற ஒரு பேப்பர் ரிவ்யூ நடத்தாமல் இருக்கதா ரொம்ப ரொம்ப நல்லது. இதுக்கு முன்னாடியே நம்மளுடைய ஓட்டிஸ் மனி இன் த பேங்க் வின்னராக இருந்தார். அதாவது 2020 நினைக்கிறேன். 2020 நம்மளுடைய மனி இன் த பேங்க் வின்னராக நம்மளுடைய ஓட்டிஸ் இருந்தார். ஓட்டிஸை வின் பண்ண வச்சு அது எந்த ஒரு யூஸுமே இல்லாமல் சும்மா என்னமோ குப்பை தொட்டியில் போடுற மாதிரி அந்த மனி இன் த பேங்கை வின் பண்ண வச்சு சும்மா என்னமோ நாயை கூட்டிக்கிட்டு அலையிற மாதிரி அந்த மனி இன் த பேங்கை சும்மா தூக்கிக்கிட்டு இங்கிட்டு அலைஞ்சிக்கிட்டே தான் இருந்தார். கடைசியில் நம்மளுடைய மிஸ்ஸு மிஸ்ஸுக்கும் நம்மளுடைய ஓட்டிஸும் சில கான்ட்ரவர்சல் போய் அந்த மனி இன் த பேங்கை நம்மளுடைய மிஸ்ஸு வாங்குற மாதிரியே அந்த மிஸ்ஸு வாங்கி அதை நம்மளுடைய பாபி லாஸ்லி அப்போ WWE சாம்பியனாக இருந்தார். அவர்கிட்ட கேஷின் பண்ணி நியூ WWE சாம்பியனாக நம்மளுடைய மிஸ் ஆனார். அதாவது யார் மனி இன் த பேங்கை வின் பண்ணுறது, யார் சாம்பியன் ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். நிஜலுமே எனக்குலாம் WWE நினச்சா எனக்கு சிரிப்பு தான் வருது. ஆனால் நிஜலுமே எனக்கு அதுக்கப்புறம் நம்மளுடைய 2022 நம்மளுடைய யாருமே எதிர்பார்க்காத விதமாக நம்மளுடைய ஆஸ்டன் தேரி சாம்பியன் ஆகி நம்மளுடைய வேர்ல்டு சாம்பியனாகவும் ஆனாரா இல்லை அதே மாதிரி யூனிவர்சல் சாம்பியன் ஆனாரா அதுவும் கிடையாது. சும்மா சரி விட்றா நல்ல ஒரு அப்போ வின்ஸ் மேக் இருந்ததுனால சரி நல்ல ஒரு புஷ் கிடைக்கட்டும், நல்லா நம்மளுடைய ஆஸ்டன் தேரியை நம்ம ப்ரொமோட் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக வின் பண்ண வச்சு எந்த பேப்பரையும் சரி நம்மளோட ஆஸ்டன் தேரி கேஷின் பண்ண வந்தாலும் ஏதாவது ஒரு குளறுபடி நடந்து அது சுத்தமாக கேஷின் பண்ணாமல் வச்சுருக்காங்க. கடைசியில்
சூழ்நிலை இப்படியே அமைஞ்சிருச்சுன்னு பாருங்க. கடைசியில யுனைடெட் ஸ்டேட் சாம்பியனுக்கு கேஷ் இன் பண்ணி, அதுவும் அதே பாபி லாஸ்லே தான் 2021ல அதே நம்மளுடைய மிஸ் கேஷ் இன் பண்ணி நியூ சாம்பியனா WWE சாம்பியனா நம்ம மிஸ் ஆனாரு. அதே 2022ல நம்மளுடைய ஆஸ்டன் தியரி அதே பாபி லாஸ்லே கேஷ் இன் பண்ணி யுனைடெட் ஸ்டேட் சாம்பியனா ஆனாரு. ஆனா மனி இன் த பேங்க்குக்கு இருந்த ஒரு மவுஸ் அப்படிங்கிறது சுத்தமா இப்ப கிடையவே கிடையாது. அடுத்ததா இப்ப 2023ல நம்மளுடைய மனி இன் த பேங்க் வின்னரா நம்மளுடைய டேமியன் பிரின்ஸ் ஆனாரு. மனி இன் த பேங்க் வின்னரா ஆகி என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டா, எந்த ஒரு பிரயோஜனமே கிடையாது. இப்போ வரைக்கும் நம்மளுடைய டேமியன் பிரின்ஸ அந்த மனி இன் த பேங்க சும்மா தான் வச்சுக்கிட்டு அலையறாரு. நம்மளுடைய டேமியன் பிரின்ஸ எப்பலாம் கேஷ் இன் பண்ணலாம் அப்படின்னு போறப்பெல்லாம் நம்மளுடைய ஃபின் பேலர் இல்லாட்டி தடுத்துடுறாரு. அப்படி இல்லைன்னா நம்மளுடைய ட்ரூ மெக்கன்டையர் தடுத்துடுறாரு. அப்போ நம்மளுடைய டேமியன் பிரின்ஸ் எப்போதான்டா அவரோட மனி இன் த பேங்கை கேஷ் இன் பண்ணுவார் அப்படின்னு கேட்டால், நிஜமே அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான். ஆனால் இந்த வருஷம்லாம் அநேகமாக மனி இன் த பேங்க் கேஷ் இன் பண்ணாலும் லாஸ் ஆகிறதுக்கு தான் அதிகமாகவும் வாய்ப்பு இருக்குது. அதுக்கு தான் சொல்கிறேன், மனி இன் த பேங்க்கை நம்மளுடைய WWE நடத்தாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறேன். எதுக்காக நான் இந்த வார்த்தையை நான் சொல்கிறேன்னா, இப்போ மனி இன் த பேங்க் வின் பண்ண வச்ச ஒரு ரெகுலராக ஒரு நியூ சாம்பியனாக ஆக்கிட்டா பரவாயில்ல. எந்த ஒரு சாம்பியன்ஷிப்புக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியுமே கொடுக்காம சும்மாவே வச்சிருக்கிறதுக்கு, அந்த மனி இன் த பேங்க் அப்படிங்கிற ஒரு பேப்பரையே நடத்தாமலும் இருக்கலாம். அதேமாதிரி அந்த ஒரு ரெஸ்லரை வின் பண்ணாமே வைக்கலாம். அதுக்காக சொல்கிறேன் நான். ஏன்னா இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு ரொம்ப WWE ஒருத்தர் நான்லாம் மனசே விட்டுட்டேன். பார்க்கலாம், வெயிட் பண்ணியே பார்க்கலாம். நம்மளுடைய டேமியன் பிரின்ஸ் 2023ல வின் பண்ண மனி இன் த பேங்கை கேஷ் இன் பண்ணி நியூ சாம்பியனா ஆக மாட்டாரான்னு நம்ம வெயிட் பண்ணியே பார்க்கலாம். உங்களோட கருத்துப்படி சொல்லுங்கள். நம்மளுடைய டேமியன் பிரின்ஸ் அவரோட மனி இன் த பேங்கை கேஷ் இன் பண்ணி நியூ சாம்பியனா ஆக மாட்டாரான்னு உங்களோட கருத்துப்படி நீங்கள் சொல்லுங்கள். என்னோட கருத்துப்படி நான் சொல்லிட்டேன். ஆவாரா அப்படின்னு கேட்டால் அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். உங்களோட ஒப்பீனியன் படி நீங்கள் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் நண்பா.